அண்ட் அதை தாண்டி பாலிட்டியில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற டாபிக்ஸ் என்னவா இருக்கும்னா இந்த ப்ரெஷர் குரூப்ஸ், மாஸ் மீடியா, என்ஜிஓ இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ ப்ரெஷர் குரூப்ஸ்லாம் வந்து லக்ஷ்மிகாந்தில் அந்த டாப்பிக்கில் லக்ஷ்மிகாந்தில் என்ன இருக்கோ அந்த ப்ரெஷர் குரூப்ஸ்க்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னன்னு கொடுத்துருப்பாங்க, மேபி அதுக்கான சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் நீட் என்ன அப்படிங்கிற மாதிரி வேணால் படிச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் என்ன படித்தாலும் லேட்டஸ்ட்டாக அதுக்கு ஏதாச்சும் அமெண்ட்மெண்ட் இருக்கா, இல்லை ரீசெண்டாக ஜுடிஷியரியில் வந்து ஜட்மெண்ட்ஸ் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்கனாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிகல் வந்து ரைட் அகேன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு கேஸ் இருந்தது, ரஞ்சித் சிங் கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருந்தது. ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதுக்குமே வந்து வேல்யூ அடிஷன் தான். இந்த டாப்பிக்கில் இந்த கேசஸ் வந்திருக்கு, இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிஎஸ்டிக்கு ஒரு இப்போ வந்து காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தது, சோஷியோ எக்கனாமிக் கிளாஸஸ்க்கெல்லாம். அந்த மாதிரி ஒன்னொன்றுத்துக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்ன, ஜட்மெண்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் அதை தாண்டி வந்து பாலிட்டியில் வந்து இந்தியன் வேர்ல்ட் ஃபாரின் பாலிசி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து இந்தியன் நெய்பர்ஹுட் கண்ட்ரீஸ்க்கு என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க.